ஓம் ஸ்ரீ மகாபெரிவா சரணம். மகாபெரிவா மகிமையில் இன்றைக்கி ஒரு அருமையான அற்புதம் சொல்லலான் இருக்கேன். இப்போ நான் சொல்ல போகிற இந்த அனுபவத்தை மயிலாப்பூரில் வசிப்பவர்கள் கேட்டால் ரொம்பவே பெருமைப்பட்டு கொள்வார்கள். நம்ம இந்த மயிலாப்பூரில் பிறந்து வளர்ந்தோங்கிறதுக்கு என்ன அனுபவம்னு பார்க்கலாமா? மிகப்பெரிய தமிழறிஞர் கீவா ஜெகநாதனை தெரியாதவர்கள் இருக்க முடியாது. அவருடைய மருமகளான திரிபுர சுந்தரி ஒரு முறை காஞ்சி மகாபெரிவாளை மயிலாப்பூர் முகாமில் தரிசித்தார். மகானை தரிசிக்க காத்திருக்கும் பக்தர்கள் வரிசையில் நின்று மெல்ல மெல்ல ஊர்ந்து சென்று மகாபெரிவாளின் திருச்சந்நிதியை அடைந்தார் திரிபுர சுந்தரி. மகாபெரிவாளுக்கு திரிபுர சுந்தரி அறிமுகம் செய்து வைக்கப்பட்டார். மகானுக்கு தான் கொண்டு வந்த பழங்கள், புஷ்பங்கள் போன்ற காணிக்கை பொருட்களை ஒரு மூங்கில் தட்டில் வைத்துவிட்டு நமஸ்கரித்தார். தன் வலக்கையை உயர்த்தி திரிபுர சுந்தரியை ஆசிர்வதித்துவிட்டு, மெட்ராஸில் எங்கே தங்கியிருக்க என்று கேட்டார் மகாபெரியவா. மயிலாப்பூரில் தான் பெரியவா, திரிபுர சுந்தரி சொல்கிறா. மயிலாப்பூரில் கோவில்களுக்கு போகிற வழக்கம் உண்டா? ஆமாம் பெரியவா, அதுவும் கபாலீஸ்வரர் கோவிலில் கற்பக அம்மாள்னா எனக்கு அவ்வளோ இஷ்டம். இப்படி சொன்னார் முகம் முழுக்க பரவசத்தோட. பெரியவா கேட்குறா, கற்பக அம்பாள் கிட்ட என்ன வேண்டிப்ப? எப்பவும் உலக நலனுக்காகத்தான் வேண்டிப்பேன் பெரியவா. தெய்வங்கள் கிட்ட நமக்குன்னு எதுவும் கேட்கக்கூடாதுன்னு என் மாமனார் சொல்வர். இப்போ பெரியவா சொல்கிறா, பலே நான் ஒன்று சொல்கிறேன், நன்னா கேட்டுக்கோ. இப்படி சொன்னவர் திரிபுர சுந்தரி மட்டுமல்லாமல் தன் அருகே கூடியிருந்த அனைவரையும் நோக்கி பேச ஆரம்பித்தார். உன்னோட போன பிறவிகளில் நீ பண்ணின புண்ணியத்தினால தான் இப்போ மயிலாப்பூரில் வசிக்கிற. இங்கே இருக்கிற கற்பகாம்பாள் யார் தெரியுமா? கற்பக விருட்சம். தேவலோகத்தில் கற்பக விருட்சம்னு ஒரு மரம் இருக்குது. அதுக்கு அடியில் நின்றுண்டு யார் என்ன கேட்டாலும் அந்த விருட்சம் உடனே கொடுத்துரும். அதுபோல் இந்த கற்பகாம்பாள் சன்னதிக்கு முன்னாடி நின்றுண்டு நீ என்ன கேட்டாலும் கொடுத்துருவா. இப்படி மகாபெரிவா சொன்னபோது மயிலாப்பூர் வாசிகள் அனைவரும் பரவசம் மேலிட ஆனந்த கண்ணீர் சொரிந்தனர். பெரியவா சொல்கிறா, எத்தனை ஜென்மம் எடுத்தாலும் மயிலாப்பூர்லேயே பிறக்கணும், உன்னை தரிசிச்சுட்டே இருக்கணும்னு அவகிட்ட கேட்டுக்கோ. அவளோட பார்வையில் யாரும் பசியோடு இருக்கிறத பார்த்துட்டு இருக்க மாட்டா. மயிலாப்பூரில் இருக்கிற பிச்சைக்காரா, நாய்கள் போன்ற அனைவருக்கும் கற்பகாம்பாள் தான் சாப்பாடு போடுறா. இப்படி மகாபெரிவா சொல்லி முடித்ததும் கண்களில் நீர் கசிய பெரியவா என்று பெரும் குரல் எடுத்து மீண்டும் அந்த மகானை வணங்கினார் திரிபுர சுந்தரி. எப்படி சொல்லியிருக்கா பாருங்க மகாபெரிவா. அப்போவே மயிலாப்பூர் கற்பகாம்பாள் கோவிலை பற்றி, கற்பகாம்பாளை தரிசிக்கிறத பற்றி, சும்மா போய் ஒருமுனை நின்றுட்டு வரக்கூடாது, நம்ம என்ன வேணாலும் கேட்கலாம் கற்பகாம்பாள் கிட்டன்னு அவளுக்கு சொல்கிற மாதிரி நம்மளுக்கும் அதை புரிய வச்சிருக்கார் மகாபெரிவா. இது தொடர்பாக என்னோட அனுபவத்தையும் கண்டிப்பாக இந்த இடத்துல நான் சொல்லணும். மயிலாப்பூர் கற்பகாம்பாள், அதான் கபாலீஸ்வரர் கோவிலுக்கு போகணும்னு நான் ஒரு வாரம் முன்னாடியிலேருந்து நினச்சிட்டு இருந்தேன், போகணும்னு. அப்புறம் இன்றைக்கி போகலாம், நாளைக்கு போகலான்னு இப்படியே தள்ளி போயிடுது. ஏதோ என் கனவில் வந்தது கோவில், கபாலீஸ்வரர் கோவில். பட் கற்பகாம்பாளை தரிசனம் பண்ண முடியல. அதனால் நேராக போயிட்டு வரணும் ஒரு தடவைன்ட்டு பிளான் பண்ணினேன். அப்போ நாளைக்கு போகலான்னு பிளான் பண்ணி வச்சுருக்கும்போது இன்றைக்கி எனக்கு இந்த அனுபவம் கண்ணில் பட்டது. இந்த கற்பகாம்பாள் கோவிலை பற்றி இந்த அனுபவம் என் கண்ணில் பட்டது. நானும் எப்போவுமே கோவிலுக்கெல்லாம் போனேன்னாக்க எல்லோரும் நல்லா இருக்கணும்னு பொதுவாக தான் வேண்டிப்பேன் ஒழிய பர்டிகுலராக எனக்குன்னு நான் எதுவும் வேண்டிக்க மாட்டேன். இப்போ இந்த அனுபவத்தை கேட்ட உடனே எனக்கு தோணிட்டு, பெரியவா சொன்னபடி கற்பக விருட்சம் கற்பகாம்பாள், நம்ம அங்கே போகும்போது நமக்கு என்ன வேண்டிக்கணும்னு தோன்றதோ அதை நம்ம கேட்கணும், நமக்கு என்ன கேட்கணும்னு தோன்றதோ அப்படின்னு நினச்சிட்டு தான் நான் போகணுன்னு முடிவு பண்ணேன். எதுக்கு சொல்ல வரேன்னா, நீ போகிற இல்லையா நாளைக்கு,
இது மாதிரி நீ வேண்டிக்கோன்னு எனக்கு சொல்கிற மாதிரி இருந்தது இந்த அனுபவத்தை. அது என் கண்ணில் ஏன் படுவானே, இன்றைக்கி ஏன் அதை நாளைக்கு போகிறேங்கும்போது எனக்கு இந்த மயிலாப்பூர் பற்றி இன்றைக்கி வந்தது. கண்டிப்பாக மகா பெரியவா எனக்கு ஒரு அனுகிரகம் பண்ணியிருக்கா. நீ போய் சும்மா போயிட்டு பொதுவாக வேண்டிட்டு வராத, உனக்கு என்ன வேணுமோ கேளுன்னு சொல்கிற மாதிரி இருந்தது. அதை உங்கள்கிட்ட எல்லாம் ஷேர் பண்ணிட்டேன். மகா பெரியவா கோவிலும் கபாலீஸ்வரர் கோவில் பக்கத்துலேயே இருந்தது. அதுக்கும் போயிட்டு வந்தேன். நான் மறுநாள் போட்ட பிளான் படி கரெக்டாக நேத்திக்கு போயிட்டு தரிசனம் பண்ணிட்டு வந்தேன். மகா பெரியவா கோவிலில் பெரியவா அபிஷேகம் நன்னா பார்த்துட்டு வந்தேன். அதுலேயும் ஒரு விஷயம், சாயங்காலம் 4 மணிக்கு கபாலீஸ்வரர் கோவிலில் எல்லா சன்னதியிலையும் அபிஷேகம் பண்ணுவாளாம். எங்கள் சித்தி தான் கூட்டின்னு போனா, மயிலாப்பூரில் இருக்கிற எங்கள் சித்தி, வா உன்னை அழிச்சின்னு போகிறேன், நம்ம எல்லா அபிஷேகமும் பார்க்கலான்னா. நாங்கள் போனோம். அங்கே போனால் 3:30க்கே போயிட்டோம். 4:15க்கு தான் ஆரம்பிப்பான்னா. அப்போ அரை மணி நேரம் இருக்குது. பக்கத்தில் முண்டக கன்னியம்மன் கோவிலுக்கும் நான் போகணுன்னு நினச்சின்னு இருந்தேன், பால் வாங்கி கொடுக்கணுன்னு. சரி அதுக்கும் போயிட்டு வந்துடுவோம் சித்தி, வந்தாக்க கரெக்டாக இருக்கும், நம்ம பார்க்கலாம் அபிஷேகம்னு. ஆனால் அங்கே போயிட்டு வரத்துக்குள்ளே இங்கே எல்லா சன்னதியிலையும் அபிஷேகம் முடிஞ்சுடுத்து அலங்காரம்லாம் பண்ணி தரிசனம் நன்னா பண்ணிட்டோம். ஆனால் அபிஷேகம் பார்க்கல. நன்னா கூட்டம் இல்லை, நன்னா தரிசனம் பண்ணினோம். பெரியவா சொன்னபடி நன்னா வேண்டிண்டு எல்லாம் பண்ணினேன். ஆனால் அபிஷேகம் பார்க்கலையே. எங்கள் சித்தி ஆனை மட்டும் சொன்னாலே, ஆனால் பார்க்க முடியாமல் போயிடுத்து. மனசில் ஒரு ஏக்கம் இருந்தது. சரி நம்ம அடுத்த தடவை அபிஷேகம் பார்க்கலாம் இன்னொரு தடவை வரும்போதுன்னு சொல்லிட்டு, அங்கேருந்து நடக்கிற தூரம்தான். திரு கணேச சர்மா அவர்கள் கட்டியிருக்காரு இல்லையா மகா பெரியவா கோவில் மயிலாப்பூரில், அங்கேருந்து நடக்கிற தூரம் தான் கபாலீஸ்வரர் கோவிலேருந்து. அங்கே போய் நான் ஒரு 5 நிமிஷம்தான் இருக்கும். உடனே அபிஷேகம், எல்லா அபிஷேகமும் பார்த்தோம். பால் அபிஷேகம், சந்தன அபிஷேகம், பன்னீர் அபிஷேகம்னு எல்லா யாரோ ஒருத்தர் வேண்டின்னு பண்ணுறா. சாயங்காலம் 5:15 5:30 இருக்கும் பண்ணினா. அபிஷேகத்தை பார்த்தோம். அவ்வளோ சந்தோஷமாக இருந்தது. நீ அங்கே பார்க்கலையேன்னு குறைப்பட்டுண்டியா, இங்கே பாரு அபிஷேகம்னு. ஏன் அபிஷேகத்தை பாரு, உனக்கு என்ன குறை அப்படின்னு சொல்கிற மாதிரி இருந்தது. எனக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருந்தது. கொஞ்சம் ஒரு ஓரத்தில் ஒரு குறை இருந்தது. அது அப்படியே கம்ப்ளீட்டாக பெரியவா சன்னதியில் அபிஷேகத்தை பார்த்து, பெரியவா, காமாட்சி, அம்பாள் எல்லாமே ஒருத்தர் தானே, இப்போ என்னப்பா அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு எப்படி ஒரு அனுகிரகம் புரிஞ்சிருக்கா. இதெல்லாம் உங்ககிட்ட நான் ஷேர் பண்ணிக்கணும்னு நினச்சேன். அது மட்டும் இல்லை, அந்த அபிஷேகத்துக்கு வெத்தலைப்பாக்கு பழம் வச்சு நைவேத்தியம் பண்ணுவாங்க. நிறையா பேர் இருந்தா. அது நான் பிரதர்ஷனம் பண்ணும்போது எனக்கு வந்து சேர்ந்தது அந்த வெத்தலைப்பாக்கு பழம். இதெல்லாம் நினச்சி பார்க்கும்போது ரொம்ப அப்படியே ஆச்சரியமாக இருக்குது. மகாபெரிவா கண்கூட நமக்கு இந்த அற்புதம் நடக்கும்போது அதை கண்டிப்பாக நான் உங்கள்கிட்ட எல்லாம் சொல்லணும். எனக்கு நிறையா நடக்கிறது, இருந்தாலும் பர்டிகுலராக இது தொடர்பான ஒரு அற்புதங்கிறதுனால உங்ககிட்ட எல்லாம் ஷேர் பண்ணிட்டேன். இதில் கிளம்புற அன்னைக்கு திடீர்னு ஒரு பிரச்சனை வந்துடுது. எங்களுடைய கார் எடுத்துன்னு போகிறதுக்கு ஒரு டிரைவர் ஏற்பாடு பண்ணியிருந்தேன். நாளே சொல்லிட்டேன், நான் வந்துடுறேன்னு சொன்னான். மதியானம் 3 மணிக்கு வந்துடுன்னு சொல்லியிருந்தோம். வந்துடுறேன்னு அந்த டிரைவர் சொல்லியிருந்தான். எங்களுக்கு தெரிஞ்ச டிரைவர் தான். திடீர்னு பார்த்தா காத்தால 12:30 மணிக்கு ஃபோன் பண்ணி, வரல, இது மாதிரி ஏதோ ஒரு டெத்தாக எடுத்து அப்படின்னு சொன்னான். எனக்கு ரொம்ப கஷ்டமாக போயிடுத்து. ஏதோ முதலே சொல்லியிருக்கலாமோன்னு, யாருக்காவது உடம்பு சரியில்லை என்னென்னு, ஏன் இப்படி பண்ணினானே நான் புலம்பிகிட்டே இருந்துட்டு, அப்புறம் என் பிள்ளைகிட்ட சொல்லி யாராவது ஏற்பாடு பண்ணுறா, அதெல்லாம் எனக்கு தெரியாது, நான் இன்றைக்கி கண்டிப்பாக போயே ஆகணும், ஏதாவது டிரைவர் ஏற்பாடு பண்ணேன்னா. அவனும் ஒரு 5-6 பேரை கேட்டுட்டான். எல்லாருமே வந்து வெளியில் போயிருக்கா, ஒருத்தரும் இல்லை. எங்களுக்கு தெரிஞ்ச ஒரு 5-6 பேரும் வெளியில் வா சவாரி போயிட்டா. இப்படி சொன்னோன்னே எனக்கு இன்னும் குழந்த மாதிரி எனக்கு ஒரு அழக ஆரம்பிச்சிட்டேன். ரொம்ப மனசு கஷ்டமாக போயிடுது எனக்கு. நான் வரணும்னு நினச்சேனே பெரியவா, கற்பகாம்பாளை தரிசனம் பண்ணிவிட்டு ஒன்று கோவிலுக்கும் வரணும்னு நினச்சினே. எனக்கு ஏன் இப்படி ஆச்சு, ஏன் இப்படி பண்ணேன், எனக்கு ஏன் இந்த மாதிரி ஒரு சோதனையை கொடுக்குற. ஒரு 1:30 மணிக்கு இப்படி புலம்பின்னு இருக்கேன். 3 மணிக்கு நான் கிளம்ப வேண்டியது, புலம்பின்னு இருக்கேன் 1:30 மணிக்கு. அப்புறம் என் பிள்ளைகிட்ட ஃபோன் பண்ணி எனக்கு ஏதாவது பண்ணிடான்னு. அப்புறம் என் தங்க பையன் மூலமாக அவள் ஒரு காரோட சேர்த்து டிரைவர் அனுப்பிச்சு, நம்ம காருக்குன்னு தனியாக டிரைவர் கேட்டால் தானே கிடைக்கலன்னு சொல்லிட்டு காரோட டிரைவரோட கரெக்டாக 2:45க்கே வந்து கிளம்பிட்டோம். இதில் என்னென்னா, இந்த தடங்கள் ஏன் வந்தது, என்னமோ நம்ம வேணும்னே நடந்த மாதிரி கிடையாது. மகாபெரிவா தான் இது பண்ணியிருக்காரு, எனக்கு நல்லது தான் பண்ணியிருக்காருன்னு நான் அதை அப்புறம்தான் புரிஞ்சுட்டேன். ஏன்னா அந்த எனக்கு வரேன்னு சொன்னவனோட மாமியார் நாளே இறந்து போயிட்டான். அவன் என்ன நினச்சிட்டு இருக்கான்,
நம்ம மறுநாள் காலையில் எடுத்துருவோம், நம்ம மத்தியானம் வந்துடலாம், இவங்களை அழிச்சிட்டு போகலாம். அவங்கெல்லாம் தீட்டு அதெல்லாம் ரொம்ப பார்க்க மாட்டாங்க இல்லையா? இப்போ நம்ம தான் பார்ப்போம், அவெல்லாம் அதெல்லாம் தெரியாது போல இருக்கு. அதனால் நம்ம போயிடலாம், காசை தானே பார்ப்பா எல்லோரும். அதனால் காலையில் நம்ம முடிஞ்சிடும், எல்லாமே முடிஞ்சிடும், போயிடலான்னு நினச்சிட்டு அவன் வந்து என்கிட்ட வரேன்னு கமிட் பண்ணிட்டான். ஆனால் அங்கே நடக்கலை எதுவும் காலையில் எடுக்க வேண்டியதை எடுக்கலை அங்கே. அதனால் எனக்கு வர முடியாமல் போயிடுத்து, அவன் வரலைன்னு சொல்லிட்டான். இது எப்படி நடந்தது? எல்லாமே பெரியவா தான். இவன் எதுக்கு தீட்டோடு வந்து இவாளையெல்லாம் அழிச்சின்னு வரணும்? நாம் நேமனிஷ்டியாக மத்தியானம் ஒரு தடவை குளிச்சுட்டு நம்ம கிளம்புறோம். இவனை எதுக்கு நம்ம அங்கே போக வைக்கணும்னு பார்த்தார். அங்கே காரியத்தை தள்ளி போட்டுட்டார் அவனுக்கு. நான் எங்களுக்கு அழகாக வேறு ஒரு டிரைவரை காரோடு ஏற்பாடு பண்ணி கொடுத்துட்டா பெரியவா. இந்த இடத்துல பெரியவா. ஏன்னா நேத்திக்கு இதுக்கு முன்னானத்து போட்ட கதையில் நீங்கள் எல்லோரும் கேட்டிருப்பேள். ஒரு கூட்டத்தில் தீட்டோடு ஒருத்தர் இருக்கார், அவரை வெளியில் சொல்லுன்னு சொல்லியிருப்பார். தீட்டெல்லாம் ஆகவே ஆகாது, இந்த மாதிரி மகான்களுக்கெல்லாம் வெளியில் சொல்லுன்னு சொல்லியிருப்பார். அந்த கதையை கேட்டால் தெரியும் எல்லாருக்கும். அந்த கதை நான் சொன்னதுக்கு மறுநாள் எனக்கு அப்போ புரியல. இப்போ நம்மளே இப்படி ஒரு கதை சொல்லியிருக்கோம், நம்ம ஏன் இப்படி வருத்தப்பட்டோம்? நமக்கு நல்லது தானே பெரியவா செய்வான்னு எனக்கு ஏன் தோணலை? ஏன் நம்ம அழுதோம்? எனக்கு ஏன் இந்த மாதிரி ஆச்சுன்னு அழகாக அவர் பெரியவா பண்ணியிருக்கார். அவன் உனக்கு வரக்கூடாது, அவனுக்கு அவன் மாமியார் இறந்து போயிட்டா, தீட்டு அவனுக்கு வரக்கூடாது. உனக்கு வேறு நல்ல டிரைவர் காரோடு வரான், நீ கவலைப்படாதேங்கிற மாதிரி எனக்கு அனுப்பிச்சி வச்சார். இதையும் உங்கள் எல்லாருக்கிட்டையும் நான் ஷேர் பண்ணிக்கணும்னு நினச்சேன், பண்ணிட்டேன். இதெல்லாம் கண்கூடாக எனக்கு நடந்த விஷயம் இந்த 2 நாளில். அதனால் பெரியவாளை கண்டிப்பாக நம்புங்க, பெரியவா ஸ்மரணையிலே எல்லோரும் இருங்கோ. கண்டிப்பாக எல்லாருக்கும் பெரியவா அனுகிரகம் புரிவார். ஹர ஹர சங்கர, ஜெய ஜெய சங்கர, ஹர ஹர சங்கர, ஜெய ஜெய சங்கர. ஓம் ஸ்ரீ மகாபெரிவா சரணம். நமஸ்காரம்.